Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் சாலைகள் சேதமடைந்துள்ளதால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்படைந்தது. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் அருகே தற்காலிக போக்குவரத்துக்காக அமைக்கப்பட்ட தார் சாலை மழையால் குண்டும் குழியுமாக காணப்பட்டது. இதனால் சிரமத்திற்குள்ளாகி உள்ள மக்கள் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து கழக ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பயன்படுத்தும் கழிவறையை அதிகாரிகள் மூடியதால் திடீர் போராட்டம் நடைபெற்றது. சமீப காலமாக ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்குமான கழிவறை பராமரிப்பில்லாமல் துர்நாற்றம் வீசியது. இந்த நிலையில் இதனை சீரமைக்கும் பணி நடைபெறுவதாக கூறி தற்போது திடீரென குறுக்கே மதில் சுவர் எழுப்பி அடைக்கப்பட்டது. இதனை சிறிதும் எதிர்பாராத ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பேருந்துகளை இயக்காமல் பேருந்து நிலைய அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்ப அந்த கலெக்டர் 2 நாள் வேலை இருந்து அதுக்கப்புறம் பாத்ரூம் வேலை நடக்கல. இப்ப நான் 3 மாசம் மேல ஆயிடுச்சு. இப்ப அது என்ன செஞ்சுறாங்க, நாங்க அது மேல பாத்ரூம் தொழிலாளிகள் வழி இல்லை. இந்த பாத்ரூம் போனாலும் தொழிலாளி உண்டு. அதுதாங்க நாங்க இருந்துட்டு இப்ப அந்த வாதையே கம்ப்ளீட் அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்டு நாங்க போனாலும் இங்க இருக்கக்கூடாது, வேற இருந்து சொல்றாங்க. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமி மலையில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலில் கார்த்திகையை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதையடுத்து வருகிற 13ஆம் தேதி தேரோட்டமும் இரவு தீபம் ஏற்றும் வைபவமும் நடைபெறவுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பள்ளி மாணவர்கள் பல்வேறு அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். ஆகாரம் கிராம ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கட்டிடம் சமீபத்தில் தான் 7.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்டது. ஆனால் வகுப்பறைகள் ஒழுகுவதால் மாணவர்கள் வெளியில் அமர்ந்து படிக்கின்றனர். மேலும் அப்பள்ளியில் கழிவறைகள் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்றும் ஆழ்துளை கிணறு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருந்தும் அவை பயன்பாட்டிற்கு வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதை அறிந்த பெற்றோர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வாரிசு அமைச்சருடன் போட்டோ ஷூட் எடுப்பதிலேயே குறியாக இருந்தால் பள்ளிகளின் அவலம் எப்படி மாறும் என ஆவேசப்படுகின்றனர். நடுநிலை பள்ளி இருக்கு. இந்த பள்ளியில் கட்டிடங்கள்லாம் சரியா இல்லை. சமீபத்தில் தான் ஒரு 7.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைப்பு வேலை செஞ்சாங்க. ஆனால் இப்போ இந்த மழைக்கே அந்த பில்டிங்கில் வழக்கம் போல் நீர் கசிவு இருக்குது. பசங்கள்லாம் இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்குள்ளே இல்லாமல் வெளியே உட்காந்து பாடம் படிக்கிற நிலமையில் இருக்குது. அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடத்து காம்பவுண்டில் 60,000 கொள்ள நீர் தேக்க தொட்டி இருக்குது. இதிலேருந்தே இந்த பள்ளிக்கூடத்துக்கு தண்ணி வசதி கொடுக்கலாம். ஆனால் 5 லட்சம் ரூபாய் செலவில் இது வரைக்கும் 2 முறை கொடுத்துருக்காங்க. 5 லட்சம்னு 2 முறை இதுக்குன்னு தனியாக போர் போட்டு மோட்டர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பயன்பாட்டுக்கே வரல. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே வாலாஜாபாத் சாலை சேதமடைந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். சென்னை வண்டலூர் வாலாஜாபாத் நெடுஞ்சாலையில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையில் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து சாலை சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கும் ஒரகடம், பணப்பாக்கம் மற்றும் வல்லம் சிப்காட் பகுதிகளில் உள்ள சாலைகள் சேதமடைந்து ஜல்லிக்கற்கள் வெளியே தெரிகின்றன. இதில் இடறி கீழே விழுந்து இருசக்கர வாகன ஓட்டிகள் காயமடைகின்றனர். மேலும் சாலையில் பரவிய புழுதி காற்றால் வாகன ஓட்டிகள் கண்ணெரிச்சல் மற்றும் சுவாச பிரச்சனைகள் போன்ற சிரமங்களுக்கு ஆளாகும் நிலையில் விடிய அரசு விரைந்து சாலையை சீரமைக்க பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாநகரில் இருந்து திருப்பரங்குன்றம் செல்லும் சாலையின் ஒருபுறம் அடைக்கப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பசுமலை அருகில் குடிநீர் குழாய் அமைப்பதற்காக சாலை ஒரு புறத்தில் அடைக்கப்பட்டு மற்றொரு புறம் இருவழிச்சாலையாக மாற்றப்பட்டதால் பழங்காநத்தம் முதல் திருப்பரங்குன்றம் வரை 5 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விடிய அரசின் போக்குவரத்து காவலர்கள் நெரிசலை சீர் செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.